வள்ளி கும்மி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு சகோதரி ஆடி அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவரை பார்த்து அந்த பொண்ணு நாக்கு அப்படி துரித்துச்சு. அவ்வளோதான், வைரல் ஆகிடுச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். அதனால் இங்கே நடனம் ஆடியவர்களில் யார் வைரலாக போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் நல்லா பார்த்துக்குங்க, முடிஞ்ச அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னவென்றால் நேர நெருக்கடி. சகோதரிகளே, நான் நீண்ட நெடிய நேரம் பேசுவதற்கு தேவையில்லை. இந்த வள்ளி கும்மியினுடைய நிறைவு பகுதியிலே மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகள் சிலவற்றை அந்த கும்மிக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். உண்டு. இதோ இங்கே அயோத்தியிலே இருக்கிற ராமர் கோவிலினுடைய மிக அழகான வடிவம் இருக்கின்றது. ராமருக்கு சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனார். தெரியலைங்க கதை, இப்போ ராமாயண கதையில் சொல்கிற அளவு எனக்கு டைம் இல்லை. சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனார். ஏன்னா இவர் தான் வில்ல முறிச்சிட்டார், இவருக்கு தான் கொடுக்கணும். ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம். எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே. எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவன் நம்பவே மாட்டார். எல்லா அப்பாவும். இந்திய நாட்டிலே நாம் பார்த்து பார்த்து பிரமிக்க வேண்டிய சில பெண்களினுடைய படங்கள் இங்கே இருக்கின்றன. எல்லாரையும் கொண்டு வர முடியாது என்பதனால் இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதற்கு நடுவிலே இருக்கின்ற சகோதரி நிவேதிதாவினுடைய படத்தை, நிவேதிதா யாரும் தெரியுதா? தெரியுதா? 2 பேர் மாத்திரம் தலையாட்டுறீங்க. விவேகானந்தா கேந்திரம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நிவேதிதாவை பற்றி பேசாமல் வேறு எங்கே பேசுவது? நீங்களாவது கிளம்பி 10 மணிக்கு வந்திருக்கீங்க. நான் சென்னையிலேருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன். எனக்கும் தான் பசிக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து பேசி முடிக்க வேண்டியது தான். இங்கே வள்ளி கும்மி நிகழ்வு நடந்தது. அந்த 2 நிகழ்வுகளையுமே நான் பார்த்தேன். ஒரு கலை வடிவத்தை மீட்டு எடுப்பது என்பது இந்த மண்ணுக்கு நாம் செய்கிற மகத்தான ஒரு கடமை. கும்மி என்கின்ற கலை வடிவம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருக்கிறது என்பதை பற்றிய பதிவுகளை தேடி போனால் ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கப்பாடல் தொடங்கி இந்த வடிவ நடனத்தை பற்றிய குறிப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இலக்கியத்தில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அந்த வடிவத்தை இழந்து விடாமல் திரும்பவும் மீட்டெடுத்து மேடைகளில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைக்கா? நம்ம கூட செய்யலாம் போல தான் இருக்கு. அப்படி ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஆனால் அந்த குழு நடனம் என்பதில் இருக்கிற அழகை பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்க. மற்றவங்கள பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அதெல்லாம் கிடையாது. அந்த அளவு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள். நோபடி இஸ் அன்ஷூர் ஆஃப் த ஸ்டெப்ஸ். எல்லாருக்கும் என்ன செய்யணும் என்பது மிக துல்லியமாக தெரிந்திருக்கிறது. அது வேறு பாடிக்கிட்டே எப்படித்தான் ஆடுறாங்க. நமக்கு பாடின ஆட வராது, ஆடின பாட வராது. 2ஐயும் ஒத்திசைவோடு செய்திருக்கிற அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ இங்கே ஆடினவங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா இல்லையா? ஏன்னா இதில் யார் நாளைக்கு வைரலாக போகிறாங்கன்னு நமக்கே தெரியாது. வள்ளி கும்மி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு சகோதரி ஆடி அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவரை பார்த்து அந்த பொண்ணு நாக்கு அப்படி துரித்துச்சு. அவ்வளோதான், வைரல் ஆகிடுச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். அதனால் இங்கே நடனம் ஆடியவர்களில் யார் வைரலாக போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் நல்லா பார்த்துக்குங்க, முடிஞ்ச அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னவென்றால் நேர நெருக்கடி. சகோதரிகளே, நான் நீண்ட நெடிய நேரம் பேசுவதற்கு தேவையில்லை. இந்த வள்ளி கும்மியினுடைய நிறைவு பகுதியிலே மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகள் சிலவற்றை அந்த கும்மிக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த கும்மி பாடலை மகாகவி பாரதி எழுதியது அநேகமாக 1920ஆம் ஆண்டாக இருக்கலாம், அல்லது அதற்கு 1-2 ஆண்டுகள் முன்பு கூட இருக்கலாம். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்,
பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று கும்மி மெட்டிலே மகாகவி பாரதி ஒரு பிரகடனத்தை தமிழ் மண்ணினுடைய பெண்களுக்காக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பாடியது கனவாக மாத்திரமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வருவதை பார்க்கிற தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு பின்னாலே இந்த திரையை வடிவமைத்தவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்திய நாட்டிலே நாம் பார்த்து பார்த்து பிரமிக்க வேண்டிய சில பெண்களினுடைய படங்கள் இங்கே இருக்கின்றன. எல்லாரையும் கொண்டு வர முடியாது என்பதனால் இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதற்கு நடுவிலே இருக்கின்ற சகோதரி நிவேதிதாவினுடைய படத்தை, நிவேதிதா யாரும் தெரியுதா? 2 பேர் மாத்திரம் தலையாட்டுறீங்க. விவேகானந்தா கேந்திரம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நிவேதிதாவை பற்றி பேசாமல் வேறு எங்கே பேசுவது? சகோதரி நிவேதிதா இங்கே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். சகோதரி நிவேதிதா யாருன்னு தெரியல. விவேகானந்தரனுடைய மாணவி. விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய மாணவர். அப்போ அந்த குரு பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த மண்ணுக்கே உரியது அது. சரியான ஞானத்தை ஒரு குரு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு நான் பல கல்லூரிகளுக்கு போய் பேசுற போது மாதா பிதா குரு தெய்வம் இனிமே தேவையா அப்படின்னு கேட்குறாங்கக்கா. மாதா பிதா கூகுள் தெய்வமே போராதான்றாங்க. இப்போ கூகுள் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. எது வேண்டும் என்றாலும் டெக்னாலஜி இஸ் தேர் டு ஹெல்ப் யூ. அப்போ ஆசிரியர் தேவையா என்ற கேள்வி வருகிறது. இப்போ நாமெல்லாம் இந்த கேள்வியை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வீட்டில் கேட்டால் குன்றும் கேள்வி கேட்டு தொலைச்சிரும். அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். வீட்லேயும் கேட்க மாட்டோம், ஸ்கூலில் தப்பித்தவரி கூட கேள்வி கேட்க மாட்டோம். நாங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாலும் எங்கள் மிஸ் உட்காரு உனக்கு மாத்திரம்தான் விளங்கலை, அத்தனை பேருக்கு விளங்கியிருக்குன்னா அவ்வளோதான். நம்ம கேட்கவே பயமாக இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லிட முடியும்? இங்கே பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்காங்க, அப்போ அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சொல்லுங்கள், நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அல்ல கேள்வி கேட்கக்கூடாதுன்னா கேட்பேன், நீ பதில் சொல்லு. அவர்கள் முன்னால் பதில் சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்து கொள்ளாவிட்டால் அவர்கள் முன்பு பொருளற்றவர்களாக நாம் நிற்போம். இந்த கேட்கிற கேள்வியை உள்வாங்கி கொண்டு நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குடா கண்ணு. அப்போ ஆசிரியர் எதுக்கு? கூகுளை விட சாட் ஜிபிடி இப்போ அடுத்த லெவலில் இருக்கு. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடியில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இன் அ விமென்ஸ் ஃபோரம் வாட் வுட் பாரதி பாஸ்கர் டாக் அபவுட் என்று சாட் ஜிபிடி நான் கேட்டேன். நானே தான் கேட்டேன். ஒரு பெண்கள் மாநாட்டில் பாரதி பாஸ்கரை கூப்பிட்டால் என்ன அது எனக்கு சொல்லுது நான் என்னென்ன பேசணும். She will most probably quote some lines from Mahakavi Bharati. நான் இப்போ கோட் பண்ணேன்னா இல்லையா? இப்போ நான் சிந்திக்கிறத அது சிந்திச்சு எனக்கு சொல்லி இதெல்லாம் பேசு. அப்போ நம்ம பிள்ளைகள் கேட்கிற கேள்வியை முதல்ல நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். எதற்கு ஆசிரியர்? கூகுளும் சாட் ஜிபிடியும் டெக்னாலஜியுமே எல்லா பதில்களையும் கொடுத்து விடும் என்றால் எதற்காக ஆசிரியர் குரு என்பவர் எதற்கு? முதல்ல இந்த கேள்வியை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நாம யோசிச்சு பதில் சொல்லணும். என்ன பதில் என்றால், கூகுளோ டெக்னாலஜியோ சாட் ஜிபிடியோ உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும், ஆனால் ஒரு குரு மாத்திரம்தான் சிந்தித்தலை கொடுப்பார். பதில்கள் டெக்னாலஜிலிருந்து கிடைக்கும், ஆனா கேள்வி கேட்க வேண்டிய அந்த அடக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் ஒரு குரு மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். அதனால்தான் வேற எந்த மண்ணிலும் இல்லாத அளவு இந்த மண்ணில் குரு பரம்பரை என்பதற்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு. இதோ இங்கே அயோத்தியிலே இருக்கிற ராமர் கோவிலினுடைய மிக அழகான வடிவம் இருக்கின்றது. ராமருக்கு சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனார். தெரியலைங்க கதை. இப்போ ராமாயண கதையில் சொல்கிற அளவு எனக்கு டைம் இல்லை.
சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனார். ஏன்னா இவர் தான் வில்ல முறிச்சிட்டார், இவருக்கு தான் கொடுக்கணும். ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம். எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே. எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவன் நம்பவே மாட்டார். எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல, 10 கேட்டு பழுதில்லை, என் பொண்ணளவு இல்லை, இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரம்மா இல்ல, மகள் தான் எப்பவும். அப்ப ஜனகருக்கு ஒரு சின்ன தயக்கம். இவ்வளோ அழகா இருக்காரு, வில்ல முறிச்சிருக்காரு, ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார். அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும்? ஒரே ஒரு தயக்கம் தான். ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள். அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல், மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு, இருக்கும் தானே, நியாயம் தானே. அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார், தயரதனுடைய பையன்தான், ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகின்றார். ஒரு கேள்வி கேட்காம அலறி அடிச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர். ஏனென்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான். இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய மாணவர் விவேகானந்தர், விவேகானந்தருடைய மாணவி சகோதரி நிவேதிதா, நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார். இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும். சகோதரி நிவேதிதா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றதுக்கு எனக்கு 100 கதைகள் இருக்கு, ஆனா நேரம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள், ஒவ்வொரு வாழ்வும். ஏமா நீங்களா போய் சாப்பிட போய்கிட்டே இருந்தா நான் அப்புறம் எப்படி ஒத்தையில பேசுறதுன்னா? போறவங்க போயிருங்க, நடுவில் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஒரு பேச்சாளருக்கு அது மரியாதையானது அல்ல. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் இப்போ பேசாமல் இருக்கேன், போகிறவங்க போயிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அந்த ஆட்சிக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, அதனால் கிளம்பிருச்சு அது. ஏன்னா இது நெருக்கடியான நேரம். ஆனால் ஒரு பேச்சாளரை நீங்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால்தான் பேச்சாளர் பேசுவார். இல்லாட்டா நாங்கள் எதுக்கு பேச போகிறோம்? இது என்ன கிளாஸா? நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் தயவு செய்து இடைஞ்சல்கள் இல்லாமல் சாப்பிட போகிறவங்க போயிருங்க. போயிட்டீங்களா எல்லாரும்? இனிமேல் யாரும் எந்திரிக்க மாட்டீங்களே? சரியாப்பா? என்னப்பா ஒன்றுமே ஒரு சலனம் இல்லை, போக மாட்டோம். சரி, எப்படிலாம் சேர்த்து நம்ம உட்கார வைக்க வேண்டிய பாருங்க பிள்ளைகளை. ஒரு பேச்சாளருக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? உங்கள் கைத்தட்டலை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சரி, வேகமாக போயிடலாம். சகோதரி நிவேதிதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கான முழுமையான தரவுகளை நான் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கிடைத்த தரவுகளிலிருந்து எனக்கு தெரிந்த இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். லார்ட் கர்சன் வரலாற்றிலே படித்திருப்போம். த கிரேட் பெங்கால் டிவைட், வங்காளத்தை 2ஆக பிரித்த புண்ணியத்தை அந்த ஆள் தான் கட்டிக்கிட்டார். ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை, நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க, அந்த துன்பத்திலேயே நாம கரைஞ்சு போய் அழுவோம். ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்போம். ஆனால் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு நன்மை கிளம்புகிறது. கவிஞர் ரூமி என்கின்ற பாரசீக கவிஞர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு காயத்தையும் பார்த்து அழாதே. காயம்னா உடம்புல இருக்கிற காயம் மாத்திரம் இல்லை, மனசுல எவ்வளவு காயங்கள் இல்லை நம்ம எல்லாருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு, என்னப்பா என்னடா கண்ணுன்னா அப்போ 100க்கு 90 அழுதுரும். அப்போவே எல்லா மனசுலேயும் காயம் இருக்கு. ரூமி என்ன சொல்கிறாரா, அந்த அக்காவுக்கு ரொம்ப காயம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, சொல்ல மாட்டோம், வெளியில் சொல்லுவோம்மா, என்னை விட உண்டா, அப்படித்தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு மனசில் ஆணார்கிட்ட பெண்ணார்கள் எல்லாருக்குமே காயங்கள் உண்டு. துரோகத்தின் காயம், ஏமாற்றப்பட்டதன் காயம், வலியின் காயம், நாம் அடைய வேண்டிய உயரங்களுக்கு நாம் போக முடியவில்லையே என்கின்ற காயம், அவமானப்படுத்தப்பட்டோமே என்ற காயம். காயம் இல்லாத மனசு எந்த மனசு இருக்குங்க? அப்ப நாம அழுவோம், ஐயோ எனக்கு காயம். சில பேருக்கு உடலிலே
ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஐயோ கடவுளை எனக்கு கொடுத்துட்டே, இந்த காயத்தை ஏன் கொடுத்தாய்? ரூமி சொல்லுகிறார், காயத்தை பார்த்து அழாதே. நம்ம கேட்போம், உனக்கு என்னப்பா சொல்லிட்ட, அவன் நோவு அவனுக்கு தானே தெரியும். ரூமி சொல்லுகிறார், ஏன் காயத்தை பார்த்து அழக்கூடாது தெரியுமா? அந்த காயத்தின் வழியாக புது ஒளி உடலுக்குள் ஊடுருவும் என்று கவிஞர் ரூமி சொல்லுகிறார்.